தமிழ்நாட்டில் இதுவரை 4 முதல் 6 மாவட்டங்களில் பெய்து வந்த மழை பொழிவு பொறுத்தவரைக்கும், அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 15 முதல் 18 மாவட்டங்களுக்கு பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல இந்த மழை வாய்ப்புகள் இரவு நேரங்கள்ல மட்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கடந்த நாட்கள் முழுவதுமாகவே நம்ம பார்க்கிறோம். வெறும் ஒரு 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள், அதிலும் வேற லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகியிருக்கே தவிர, பெருமளவு ஒரு 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர்லாம் எங்கேயும் நம்ம மழை பார்க்க முடியல. பெரும்பாலும் அதிகபட்சமாக இந்த ஜூலை தொடக்கத்துல சென்னையில ஒரு 9 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு. சோழிங்கநல்லூர் பகுதிகளில். அதுக்கப்புறம் பெருங்குடி போன்ற பகுதி நல்ல ஒரு மழை கிடைச்சிது. அதுக்கப்புறம் பெரிதளவுல மழை எதுவும் பதிவாகலை. மறுபடியும் பரவலாக ஒரு 7 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரக்கூடிய ஜூலை 12 மற்றும் 13 தேதிகளில் ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவு கூட நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட ஓரளவிற்கு ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாவது ஒரு 15லிருந்து ஒரு 18 மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ கூட தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்பு கிடையாதுங்க. எல்லா மாவட்டத்திலும் 100% ஒரே நாளில் மழை வரணும்னா அது நிச்சயமாக முடியாத ஒரு விஷயம்தான் தற்போதைக்கு. ஆனால் நமக்கு ஒரு 15 மாவட்டத்திற்கு மேலாக வரக்கூடிய ஜூலை 12 மற்றும் 13 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை இடங்களில் நமக்கு இந்த தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னா, கடலோர பகுதிகள் முதலிடமாக இருக்கு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழையும், அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசான மழையும் சில இடங்களில் பதிவாகும். தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் மேகமூட்டம், வரும் நாட்களில் லேசான மழை பொழிவும், வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும்தான். ரொம்ப தீவிரமான கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும். உள் மாவட்டங்களில் சற்று பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் அது ஒரு இயல்பான ஒரு வானிலை தான். மேகக்கூட்டங்கள் அதிகமாக மாலை நேரங்களில் வர தொடங்கும். சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் எல்லா நாளுமே வெயிலே வந்துகிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக மழை வாய்ப்பும் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். அதே போல் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமும் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். என்னதான் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களிலும் இருந்தாலும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்பு இருந்தால் அறிவிக்கப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.